ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஜாஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து டிஃபன் காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான். ராகி சேமியா நம்ம ரேஷன் கடையில் கொடுத்தது தான். ரேஷன் கடையில் என்னமோ 15 ரூபான்னு 20 ரூபான்னு சொல்லி பாக்கெட்டு கொடுக்குறாங்க. கம்பல்சரி இது வாங்கி தான் ஆகணும்னு வேறு சொல்கிறாங்க. என்ன போங்க, சரி இன்னும் ஒரு பாக்கெட் நம்ம வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து ராகி சேமியா யூஸ் பண்ணது கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ராகி சேமியா நான் வாங்கினதே இல்லை. அணில் சேமியா எப்போயாச்சும் ரேர் தான் வாங்குறது. சரி, ராகி சேமியா இருக்கே, நம்ம எப்படி செய்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நிறையா யூடியூப்ஸில் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்பொழுதுமே ஆஸ் யூஷுவல் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி கருவேப்பிலை எப்படி போட்டு கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து தான் நான் ரெடி பண்ணேன். அவிச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சேமியா வந்து ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? அதை ஊற வைக்காமல் டக்குன்னு ஒரு 2 தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு அடுப்பில் வச்சிட்டேன், இட்லி பானையில். அதான் நான் செஞ்ச மிஸ்டேக் நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்ச் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்கிற விஷயத்த வச்சு எல்லாமே பண்ணி செஞ்சிட்ருக்கப்போ கொஞ்சம் ரஃப் ஆகிட்டு, அப்போனா நீங்களே புரிஞ்சுக்குங்க ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஸ்டேக் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே? அதுக்கப்புறம் வந்து நான் நாய் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன். இந்த குழந்தைங்களை வந்து டியூஷன் அனுப்புகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கவனமாகவும் நம்ம அனுப்பணும். பிள்ளைங்களை வந்து நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்க முடியாது எல்லா டைமிங்குமே. ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து கவனமாக இருந்து வாசலில் நின்று வழியை அழைச்சிட்டு உள்ளே வரணும்.